السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الساعة آتية أكاد أخفيها لتجزى كل نفس بما تسعى. وقال رسول الله صلى الله عليه وسلم: يحشر الناس يوم القيامة حفاة عراة غرلا أو كما قال عليه السلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இந்த இரவு நேரத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்காக வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, மறுமையும் விசாரணையும் மறுமையிலே நரகவாசிகளுடைய நிலைகள் என்ற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே தந்திருக்கின்றார்கள். நீண்ட ஒரு தலைப்பாக இருந்தாலும் இந்த தலைப்பிற்குள்ளாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, மறுமை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களிலே ஒன்று. ஒருவர் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர்களையும் வேதங்களையும் ஏற்றுக்கொண்ட பிறகு மறுமை என்ற விஷயத்தை எங்களுக்கு நம்புவதற்கு சந்தேகமாக இருக்கின்றது, மறுமையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லி ஒருவர் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கின்றார், அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொள்கின்றார், அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை ஏற்றுக்கொள்கின்றார்.
எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஒருவர் மறுமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது. அன்றைய மக்கத்து குறைஷிகள் மறுமை என்ற ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்த பிறகு இந்த மறுமையை நம்புவதற்கு அவர்கள் யோசித்தார்கள், தயங்கினார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மறுமைதான் பிரதானம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமையை பற்றியான ஏராளமான செய்திகளையும் ஏராளமான எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்தியத்தை சொல்வதற்கு முன்னால் ஏராளமான நபிமார்களை அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு அனுப்பினான். எல்லா நபிமார்களும் எச்சரித்த ஒரு விஷயம் மறுமை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிர்க்கை பிரதானமாக எதிர்ப்பதற்காக, ஷிர்க்கையும் குஃப்ரையும் மக்களுக்கு மத்தியிலே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், நோவினை தரக்கூடிய ஒரு நாளினுடைய வேதனை விஷயத்தில் உங்களை எல்லாம் அந்த வேதனை பிடித்து விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்த இந்த மறுமை, எல்லா நபிமார்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களும் இந்த மறுமையை எச்சரிக்காமல் இருந்ததே கிடையாது. அல்லாஹுடைய தூதர் வந்தார்கள், ஒருபடி மேலே சொன்னார்கள், அன வஸ்ஸாஅத்து ஹாகதா, நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று தங்களுடைய இரண்டு விரல்களையும் சேர்த்து சொன்னார்கள். அன வஸ்ஸாஅத்து ஹாகதா, நானும் மறுமை நானும் இப்படி வந்திருக்கின்றோம், நான் வந்துவிட்டேன், மறுமையும் வரும் என்பதை சொல்லும் விதமாக எச்சரிக்கும் விதமாகவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னஸ்ஸாஅத ஆத்தியத்துன், நிச்சயமாக மறுமை வந்தே தீரும், மறுமை வரும், அகாது உஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, அதை நாம் மறைத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நான் அதை மறைத்து வைத்திருக்கின்றேன். எதற்கு தெரியுமா? லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முயற்சி செய்திருக்கின்றதோ அதற்கான கூலி வழங்குவதற்காக மறுமையை நான் ஏற்பாடு செய்து அதை மறைத்து வைத்திருக்கின்றேன். அந்த மறுமை எப்பொழுது வரும் என்று அல்லாஹ் ஒட்டுமே அறிவான். ஆனால் அந்த மறுமை வரும். அப்படிப்பட்ட அந்த மறுமை வந்ததையானால் நல்லவர்களுடைய நிலை சந்தோஷமானதாக, சுகமானதாக, வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். ஏராளமான செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்தில் பாவியாக இருந்தானேயானால், நரகத்திற்குரியவராக இருந்தாரையானால் அவருடைய அந்த நாள், அந்த மறுமையினுடைய நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த மறுமையினுடைய விசாரணை, அந்த விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், அந்த நரகத்தினுடைய வேதனை எந்த அளவிற்கு கொடூரமானதாக ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை விவரிக்கின்றான். சாதாரண மறுமை கிடையாது. மறுமை மறுமை என்று உங்களுக்கு சொல்லப்படுகின்றதே, அது ஒரு சாதாரண தினமாக நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வினுடைய வேதனையினுடைய வெளிப்பாட்டிற்குரிய ஒரு தினம். அந்த நாள் ஏற்பட்டது என்று சொன்னால் நீங்கள் கண்கூடாக பல அதிர்ச்சிகளை காண்பீர்கள். உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். யா அய்யுஹன்னாஸ் தக்கூ ரப்பக்கும், மனித சமுதாயத்தை அழைத்து சொல்லி காட்டுகின்றான். இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல, இறை நம்பிக்கையாளர்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்தையும் அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன்னாஸ் தக்கூ ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சி பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், மறுமையினுடைய உலுக்கம் இருக்கின்றது, மறுமையினுடைய ஆட்டம் மகத்தானது, சாதாரணமான ஒன்றல்ல, மகத்தான ஒரு ஆட்டம். அந்த மறுமை நிகழ்ந்தது என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பூமியிலே நடக்கும் என்பதை பெரிய ஒரு பட்டியலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வானங்கள், பிரம்மாண்டமான சூரியன், உங்களுடைய கண்ணுக்கு அழகாக தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம்
எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்பதை வர்ணித்து வர்ணித்து திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த மறுமை ஏற்பட்டு மறுமையினுடைய விசாரணைக்காக மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விவரிக்கும் போது சொல்லி காட்டுகின்றான். யௌம தரவுனஹா, அந்த நாளிலே நீங்கள் பார்த்தீர்களேயானால், ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை விட்டு விட்டு செல்வாள். அப்படிப்பட்ட ஒரு நாள். எந்த தாயாவது எப்படிப்பட்ட சோகங்களும் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் வேதனையும் நிகழ்ந்தால் கூட தன்னுடைய குழந்தையை தவற விட்டு விட்டு செல்லக்கூடியவள் அல்ல ஒரு தாய். ஆனால் அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை விட்டு விட்டு செல்வாள். வத்தலஉ குல்லு ذات حمل حملها, கர்ப்பத்திலே கருவிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கின்றாளே ஒரு தாய். சாதாரண ஒரு காரியமா? குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சாதாரண ஒரு காரியமா? குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய் எந்த அளவிற்கு நோவினையும் வேதனையும் அனுபவிப்பாள் என்பதை நாம் பல இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். பல தாய்மார்கள் அதை அனுபவித்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். தலஉ குல்லு ذات حمل حملها, சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை இறக்கி வைத்து விட்டு ஓடுவாள். அவளுக்கு வேதனை தெரியாது, கஷ்டம் தெரியாது, துன்பம் தெரியாது. அதுதான் மறுமை. வதரன்னாஸ சுகாரா, மனிதர்களை எல்லாம் ஏதோ ஒரு போதையில் இருப்பதை போன்று பார்ப்பீர்கள். வமாஹும் பிசுகாரா, அது போதை அல்ல. வலாகின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அது அல்லாஹ்வினுடைய கடுமையான வேதனை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதுதான் மறுமை. அந்த மறுமை நாளில் மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா எழுப்புவானே. எப்படி எழுப்புவான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமா, மறுமை நாளில் மனிதர்களை அல்லாஹ் தஆலா எழுப்புவான். மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன், செருப்பணியாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அன்னாசு வன்னிசாஉ ஜமீஆ அர்ரிஜாலு வன்னிசாஉ ஜமீஆ, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் பெண்கள் அனைவரும் அப்படி எழுப்பப்படுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஒருவர் மற்றவரை பார்த்து கொள்ள மாட்டார்களா? ஒருவர் மற்றவரை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படாதா? அனைவரும் ஆடை என்று எழுப்பப்பட்டார்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் அம்ரு அஷத்து மின்ஹும் அய்யன்தமிர பஅதுஹும் பஅதா. ஆயிஷாவே, அந்த நாள் இருக்கின்றதே சாதாரண ஒரு நாள் அல்ல. அந்த நாள் பிறர் ஒருவர் மற்றவரை பார்ப்பதை விட கடுமையான ஒரு நாள். அடுத்தவரை பார்ப்பதற்கும் அடுத்தவரை பற்றி யோசிப்பதற்கும் சிந்தனை இல்லாத ஒரு நாள். அந்த நாளிலே எழுப்பப்படக்கூடிய மனிதனுடைய நிலை என்ன? திருமறை குர்ஆன் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றது. யாலைத்தனி குந்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக போயிருக்க கூடாதா? எழுப்பப்பட்டு விட்டேனே என்று புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, பூமி மனிதனுடைய சுமைகளை எல்லாம் வெளியே ஏற்றக்கூடிய அந்த நேரத்திலே மனிதன் கேட்பான், வகாலல் இன்சானு மாலஹா, இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது? எங்களை எல்லாம் வெளியேற்றி விட்டதே என்று மனிதன் கேட்கக்கூடிய அந்த நாள் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த நாளில் பார்த்தோமேயானால் யாருக்காக? தாய்க்காகவும் தந்தைக்காகவும் சமுதாயத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மார்க்கத்தை துறந்தவர்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், குர்ஆன் ஹதீஸை புறக்கணித்தவர்கள், இப்படி ஏராளம் ஏராளம் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்தங்களுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய பொருளாதாரங்களுக்காக அல்லாஹ்வை மறந்தார்களே. அப்படிப்பட்டவர்களுடைய மறுமை நிலை என்ன? திருமறை குர்ஆன் சொல்கின்றது பாருங்கள். யௌம, அந்த நாள், அந்த மறுமை நாள், யஃபிருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். எதிரிலே வருவது தன்னுடைய இரத்த சகோதரனாக இருக்கலாம், தன்னுடைய உறவுக்காரனாக இருக்கலாம், தன்னுடைய நெருங்கிய நண்பனாக இருக்கலாம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீ, தந்தைக்காக தாய்க்காக மார்க்கத்திலே சற்று நான் வளைந்து கொடுத்தால் என்ன என்று கேட்கக்கூடிய மனிதனுடைய நிலை நாளை எப்படி இருக்கும்?
அந்த தாயும் தந்தையும் எதிரிலே வந்தார்களே, ஆனால் என்னுடைய தாயாயிற்றை என்று அணைத்துக் கொள்வானா, என்னுடைய தந்தையாயிற்றை என்று அழைத்துக் கொள்வானா? இல்லை. என்ன நிலைமை தெரியுமா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. தாயை விட்டும் தந்தையை விட்டும் மனைவியை விட்டும் பிள்ளைகளை விட்டும் விரண்டோடிக் கொண்டிருப்பான். ஒவ்வொருவருடைய நிலை என்ன தெரியுமா? தனக்கு என்ன நேரப் போகின்றது, தன்னுடைய முடிவென்ன, எப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தரப்போகின்றான் என்ற அச்சத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த மறுமை நாள். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தோமேயானால், அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல், அல்லாஹ்வினுடைய வசனங்களை புறக்கணிக்காமல் என்ன காரியங்களை செய்கின்றோமோ அந்த காரியத்தை இஹ்லாஸோடு உள தூய்மையோடு செய்தோமேயானால் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் உள தூய்மையோடு அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் நாம் நரகவாதி அல்ல. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படும் போதெல்லாம் அதை நிராகரிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் நரகவாதி அல்ல. எந்த ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றானோ, எந்த ஒரு குர்ஆனையும் சுன்னாவையும் நமக்கு தந்திருக்கின்றானோ, அப்படிப்பட்ட அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நம்முடைய வாழ்விலே அடிபெறலாமல் பின்பற்றினோமேயானால் நாம் நரகவாதி அல்ல. அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய மோசமான காரியங்கள் என்று எவைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்கின்றானோ அப்படிப்பட்ட காரியங்களை தவிர்த்திருந்தோமேயானால் நாம் நரகவாதி அல்ல. ஆனால் இவைகளெல்லாம் நம்மிடத்தில் இருந்ததையானால் நம்முடைய நிலை நாளை மறுமை நாளில் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த நாள், அந்த மறுமை நாளில் விசாரணை என்று ஒன்று வரும், விசாரிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட அந்த விசாரணை ஒரு மனிதனுக்கு வந்து விட்டதையானால், கேள்வி கணக்குகளால் ஒரு மனிதன் குடைந்தெடுக்கப்பட்டு விட்டானேயானால் அவன் அழிந்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். மன் நூகிஷ ஃபில் ஹிசாப், கேள்வி கணக்குகளால் குடைந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவன், அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் அங்கே கேள்வி கணைகளாக வந்து நிற்கும். வயது நிற்கும். எத்தனை வருடம் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அத்தனை வயதிற்கும் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய உடலுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய கல்வியை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பான், அதற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அவர் சம்பாதித்த பொருளாதாரங்கள், அந்த பொருளாதாரத்தை எப்படி அவர் செலவழித்தார் என்ற ஒரு கேள்வி அங்கே வரும், அதற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவார்கள், அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த கேள்விகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், யார் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நாசம்தான், வேதனைதான் என்று சொன்ன உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, கேள்வி கணக்கு கேட்கப்படுபவர் அழிந்து விடுவார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றானே, இறை நம்பிக்கையாளர்களுக்கு லேசான கேள்வி கணக்கு உண்டு என்று சொல்கின்றானே, நீங்கள் சொல்வது அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு மாற்றாக அல்லவா இருக்கின்றது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆயிஷாவே, யுஹாசபு ஹிசாபன் யஸீரா என்றால் என்ன தெரியுமா? லேசான கேள்வி கணக்கு என்று சொன்னால் இன்னமா ذلكல் கர்ல், அது ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் முஸ்லிமாக நாம் வாழ்கின்றோமா? அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமா? நாளை மறுமை நாளிலே நம்முடைய கையிலே, வலது கையிலே நம்முடைய பட்டோலை கொடுக்கப்படும், நம்முடைய பதிவேடுகளை அல்லாஹ் தஆலா தருவான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வலது கையிலே தங்களுடைய பதிவேடுகள் தரப்படுகின்றதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர் லேசான கேள்வி கணக்காக கேட்கப்படுவார். என்ன கேள்வி கணக்கு? உங்களுடைய அமல்களை இப்படி அமைத்துக் கொண்டீர்களா? நீங்கள் நல்ல காரியங்களை செய்தீர்களா? உங்களுக்கு விதித்த கடமைகளை எல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றினீர்களா? கேட்கப்படும் பொழுது ஆம் ஆம் என்று பதில் சொல்வார். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அனுப்பிவிடுவார். ஆனால் யாரிடத்திலே மன் நூகிஷ ஃபில் ஹிசாப், கேள்வி கணக்குகளால் குடைந்தெடுக்கப்படுகின்றாரோ, குடைந்து கேட்கப்படுகின்றாரோ அவர் அழிந்தார், அவர்தான் நரகவாசி என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நரகவாசிகள் யார்? மறுமையின் நரகவாசிகள் யார் தெரியுமா?
திருமறை குர்ஆன் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றது. நாம் நினைத்துக் கொள்ளலாம், யாரோ அல்லாஹ்வை வணங்காதவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அவர்களுக்கு மட்டுமே நரகம் என்றும் நாம் எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்றும் இருமாப்பில் அலைந்து கொண்டிருந்தோமே. ஆனால் பலரையும் பார்த்து இவர்களெல்லாம் நரகவாதி, நாம் தான் சொர்க்கவாதி என்று சொல்லிக் கொண்டிருந்தோமே. ஆனால் அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் முதலாக விசாரிக்கப்பட்டு நரகத்திற்கு தள்ளப்படக்கூடியவர் யார் தெரியுமா? இறை மறுப்பாளரா, நயவஞ்சகரா, முஷ்ரிக்கா? இல்லை. யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர் ஒரு ஷஹீத் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட்டு, அல்லாஹ்வால் விசாரிக்கப்பட்டு முதலிலே நரகத்திற்கு செல்பவர் யார்? ஒரு ஷஹீத். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. அடுத்து யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்த, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்த ஒருவர். அடுத்தவர் யார்? அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே, அப்படிப்பட்ட குர்ஆனை அறிந்தவர். அவர்கள்தான் நரகவாதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. முதல் விசாரணை, முதலிலே அல்லாஹு தஆலா விசாரிக்கக்கூடிய விசாரணை இவர்களைத்தான் விசாரிக்கின்றான். ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். கொண்டு வரப்பட்டு அவருக்கு என்னென்ன நியாமத்துகள் எல்லாம் தரப்பட்டதோ எல்லா விதமான நியாமத்துகளையும் அல்லாஹு தஆலா அவருக்கு அப்பொழுது எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டிவிட்டு அல்லாஹ் கேட்பான், என்ன செய்தீர்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட உடனே அவர் சொல்வார், யா அல்லாஹ், எனக்கு நல்ல பலத்தையும் திடகாத்திரமான உடலையும் வீரத்தையும் கொடுத்திருந்தாய். இந்த வீரத்தை வைத்து உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் போரிட்டேன், உன்னுடைய மார்க்கத்திற்காக ஷஹீதாக்கப்பட்டேன், கொல்லப்பட்டேன் என்று சொல்வார். ஆனால் அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ பொய் சொல்கின்றாய் என்று அல்லாஹ் சொல்வான். யாரை பார்த்து? நடந்ததெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. அவர் போரிட்டிருப்பார், அந்த போரிலே கொல்லப்பட்டிருப்பார், ஷஹீதாக்கப்பட்டிருப்பார். ஆனால் அவரை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான் தெரியுமா? நீ பொய் சொல்கின்றாய் என்று அல்லாஹ் சொல்கின்றான். காரணம் என்ன? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீ போரிட்டது உண்மை, கொல்லப்பட்டது உண்மை. எதற்காக செய்தாய் தெரியுமா? உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உன்னை ஒரு வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக செய்தாய். அந்த பலன் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது. இங்கே உனக்கு ஒண்ணுமில்லை. எதனுடைய எண்ணத்தோடு செய்தாயோ அந்த பலனை உலகத்திலே நீ அனுபவித்து விட்டாய். இப்பொழுது நீ செல்ல வேண்டிய இடம் நரகம்தான் என்று முகங்குப்புற எடுத்து தள்ளப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்களே. சற்று யோசித்து பாருங்கள். இவர் இறை மறுப்பாளரா, முஷ்ரிக்கா, நயவஞ்சகரா? இல்லையே. அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய உயர்ந்த ஒரு பண்பு, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்ற அளவிற்கு அல்லாஹ் சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட ஒருவர் உலாயிக அலமு தரஜத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான சிறப்புகளும் நற்கூலியும் ஒன்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட ஒருவருடைய நிலையை பார்த்தீர்களா? செய்த காரியங்கள் நல்லவைகளாக இருக்கலாம், ஆனால் எண்ணங்கள் சரியில்லாததன் காரணமாக, இஹ்லாஸான ஒரு எண்ணம் இல்லாததன் காரணமாக அவர் சென்ற இடம் நரகம் என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் உல தூய்மையோடு செய்யப்படக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா லி அஜ்சாமிக்கும், உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தையோ உங்களுடைய உள் தோற்றத்தையோ அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கின்றது, உங்களுடைய ஆடை எப்படி இருக்கின்றது என்று அல்லாஹ் பார்க்கிறான். வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கின்றான். வ அமாலிக்கும், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கின்றான். அப்ப நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ்வால் அறியப்படுகின்றது. ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆக நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்கலாம், ஆனால் இஹ்லாஸின் அடிப்படையிலே, உள தூய்மையின் அடிப்படையிலே செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நாம் நரகவாதியாக ஆகிவிடுவோம். அடுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவர் வருகின்றார், அவருக்கு என்ன நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆனை
அழகான முறையிலே கற்றறிந்தவர். கற்றறிந்து என்ன செய்கின்றார்? மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். சிறந்த ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹ். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுத் தருகின்றாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கே வருகின்றார். அவரிடத்திலே அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கி இருந்த இந்த குர்ஆனுடைய நிஅமத்துகளை பற்றி அப்படியே அவருக்கு அறிமுகப்படுத்துவான். அறிமுகப்படுத்திய பிறகு அல்லாஹ் கேட்பான், என்ன செய்தீர்கள்? இந்த நிஅமத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தேனே, என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படும். அவர் சொல்வார், அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த குர்ஆனை வைத்து நான் கற்றுக்கொண்ட இந்த குர்ஆனை பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன், பலருக்கும் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவரை பார்த்தும் சொல்வான், நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள். அவர் கற்றுக் கொடுத்தது உண்மை, கற்று தந்தது உண்மை. ஆனால் அவரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்வான், நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள். நீங்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் உண்மைதான். எதற்காக கற்றுக் கொடுத்தீர்கள்? இவர் நல்ல குர்ஆனை தெரிந்தவர், நல்ல ஒரு மார்க்க அறிஞர், நல்ல ஒரு ஆலிம் என்ற ஒரு பட்டத்தை மக்கள் வழங்க வேண்டும், மக்கள் புகழ வேண்டும். மக்களுடைய புகழுக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் செய்தீர்கள். அந்த புகழும் புகழ்ச்சியும் உங்களுக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது, இங்கே ஒன்றுமில்லை என்று சொல்லி முகங்குப்பர அவரும் நரகத்தில் தள்ளப்படுவார் என்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்திருக்கக்கூடிய நாம், அல்லாஹுடைய செய்தியை பிறருக்கு சொல்லக்கூடிய நாம், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இதுதான் நமக்கு எச்சரிக்கை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய உள்ளத்திலும் கடுகளவு பெருமையோ பிறர் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணமோ வந்து விட்டது என்று சொன்னால் நாமும் அந்த நரக படுகொலையிலே தள்ளப்படுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அடுத்ததாக இதே தன்மையுடைய இன்னொருவர், மூன்றாமவர் யார்? அதிகமான செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய செல்வந்தர், அல்லாஹ்விற்காக நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தவர். அவர் வருவார். அவருடைய நியாமத்துகள் அங்கே எடுத்து காட்டப்படும். எடுத்து காட்டப்பட்ட பிறகு, அந்த நியாமத்துகள் எல்லாம் எடுத்து காட்ட பிறகு என்ன செய்தாய்? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே செலவு செய்தேன் என்று சொல்வார். அவரை பார்த்தும் அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கின்றாய். செலவு செய்தது உண்மைதான். எதற்காக செய்தாய்? மாபெரும் கொடையாளன் என்று மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய். அந்த புகழ் உலகத்திலேயே கிடைத்து விட்டது, இங்கே ஒன்றுமில்லை. நீ நரகத்திற்குரியவன், நீ நரகவாதி என்று முகங்குப்பர நரகத்தில் தள்ளப்படுவாரே. சற்று யோசித்து பார்த்திருக்கின்றோமா? என்றைக்காவது நாம் செய்யக்கூடிய அமல் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ பிறர் புகழ வேண்டும் என்பதற்காகவோ இருந்திருக்கின்றதா? சற்று யோசித்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய காரியங்களை எப்படியாவது ஷைத்தான் கெடுப்பதற்கு முயற்சி செய்வான். நம்முடைய காரியங்களுக்குள்ளாக கடுகளவு பெருமையும் பிறர் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ரியாவையும் உள்ளத்திலே புகுத்தி நம்முடைய அமல்களை நாசமாக்கி நாளை மறுமை நாளில் நரகப்படுகொலிலே தள்ளுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி அக்வஃபு மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். உங்களிடத்திலே நான் அதிகமாக பயப்படுவது என்ன தெரியுமா? சிறிய இணை வைப்பை நான் அதிகமாக பயப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், மஷ்ஷிர்குல் அஸ்கர், அல்லாஹ்வுடைய தூதரே, சிறிய இணை வைப்பு என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அர்ரியா, முகஸ்துதி என்று சொல்லி காட்டினார்கள். தயவு செய்து சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை வணங்கலாம், வணங்கி வழிபடக்கூடியவர்கள் தான் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் நின்றோமையானால் இதுதான் உங்களுடைய அமல். வலது கையிலே நம்முடைய பட்டோலை வாங்கப்பட்டு அந்த வாங்கிய உடனே சொல்ல வேண்டும், இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இதை நான் எதிர்பார்த்து இருந்தேன், இதை நான் எதிர்பார்த்து இருந்தேன், இப்படிப்பட்ட புத்தகம் எனக்கு தரப்படும் என்று நான் தெரிந்திருந்தேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர யாலை தனீலம் ஊத்த கிதாபியா, இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. அடுத்து மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது நீண்ட ஒரு பட்டியல். இந்த பட்டியலிலே அதிகமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு இறை மறுப்பாளனை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் அல்லாஹ்வை மறுத்து விட்டார்களோ அவர்கள் நரகவாதிகள் தான். ஆனால் நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கின்றோமே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக் கொள்கின்றோமே, நாம் நரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கான வழிவகைகளைத்தான் இங்கே பார்க்க வேண்டும். நாம் நரகவாதியாக ஆகிவிடக் கூடாது, நரகத்திற்குரிய ஒரு நபராக நான் இருந்து விடக்கூடாது. அதற்கான வழி என்ன?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் மார்க்கத்தை சொல்லக்கூடிய எல்லோரும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லுவோம். நமக்கு 2 செய்திகள் தெரிந்து விட்டதையானால் யாருக்காவது அந்த செய்தியை சொல்லி எனக்கு மார்க்கம் தெரிந்திருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கு ஆசைப்படக்கூடிய யதார்த்தமான ஒரு குணம் இருக்கின்றது. அது இஹ்லாஸோடும் உடல் தூய்மையோடும் இருந்தால் அல்லாஹ் நம்மை வெற்றிக்குரியவர்களாக ஆக்கி விடுவான். அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லோருக்கும் நல்லதை சொல்லி இதெல்லாம் நல்லது அல்லாஹ் ஏவி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் பிறருக்கு போதித்து நாளை மறுமை நாளிலே அந்த கட்டளைகளை எல்லாம் எதை போதித்தோமோ அதை நாம் செய்யாமல் இவைகளெல்லாம் தீமைகள் என்று மக்களுக்கு எச்சரித்து இவைகளெல்லாம் செய்யாதீர்கள் என்று தடுத்துவிட்டு அதே தீமையை நாம் செய்தோமையானால் நம்முடைய நிலை என்ன தெரியுமா? நாமும் நரகவாதியாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். யாரும் நரகத்தை கடக்காமல் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், யாராக இருந்தாலும் நரகத்தை கடந்தாக வேண்டும். நரகத்தின் மேலாக ஒரு பாலம் அமைக்கப்படும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்றெல்லாம் கற்பனையாக சொல்லப்படுகின்றதே, அந்த பாலம் அல்ல, பளிங்கி பாலம் அல்ல, காலை வைத்தால் அப்படியே சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாலம் அல்ல, வழுக்கக்கூடிய பாலம், முட்களும் நோவினை தரக்கூடிய கம்பிகளும் நிறைந்த ஒரு பாலம், காலை வைத்தால் வலித்து நரகத்திலே விழுந்து விடுவோமா என்று இருக்கக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலத்தை கடந்தால் தான் சொர்க்கம். அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய காரியங்களை ஏற்று நடந்தார்களோ, அவர்கள் அப்படியே அந்த நரகத்தை கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே ஒருவரை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார், யார் அவர் தெரியுமா? பிறருக்கு மார்க்கத்தை எடுத்து வைத்தவர், நன்மையை ஏவி தீமையை தடுத்தவர். அவருடைய நிலை என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளிலே தன்னுடைய குடல்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு செக்கு மாடை போன்ற அந்த நரகத்திலே சுற்றி கொண்டே இருப்பார். அவரை பார்த்தவுடனே ஆச்சரியம் ஏற்படும். மற்றவர்களுக்கெல்லாம், சொர்க்கத்தில் செல்பவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஏற்படும். நீங்களா நரகத்திலே கிடக்கின்றீர்கள்? நீங்கள் நரகவாதியா? உங்களுடைய செய்தியை கேட்டு நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோமே, நீங்கள் நரகத்திலே இப்படி மோசமான ஒரு நிலையிலே கழுதையை போன்று சுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், பாருங்கள், நான் நன்மையை ஏவினேன், நான் உங்களுக்கு நன்மையை ஏவினேன், ஆனால் அந்த நன்மையை நான் செய்யவில்லை. உங்களை தீமையை விட்டும் தடுத்தேன். எந்த தீமையிலிருந்து உங்களை தடுத்தேனோ அந்த தீமையை நான் செய்ததின் காரணமாக இன்றைக்கு நான் நரகவாசியாக இருக்கின்றேன் என்று சொல்லுவார் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். நரகத்திற்குரிய ஒரு இறை மறுப்பாளரா, காஃபிரா நரகத்திலே இருக்கின்றார்? யாரை முஸ்லிமாக அடையாளம் கண்டுகொண்டோமோ, யாரை மார்க்கத்தினுடையவராக அடையாளம் கண்டுகொண்டோமோ அவர் நாளை மறுமையிலே நரகத்தில் கிடப்பார் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் உள தூய்மையோடு இஹ்லாஸோடு இருந்தால் மட்டுமே ஈடேற்றம் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அடுத்த விஷயம் என்ன? அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தொழுகை, நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்ன அவ்வலு மா யுஹாஸபு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை எது தெரியுமா? அஸ்ஸலா, தொழுகையை பற்றி கேட்கப்படும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த தொழுகை இருந்தால் மட்டுமே வெற்றி. ஃபிர்தௌஸ் என்ற ஒரு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பணிவோடும் உள்ளச்சத்தோடும் எல்லா நிலையிலும் தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனுடைய 23வது அத்தியாயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு பேணிக்கையோடு தொழுவார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அது மட்டுமா? அதே அந்த வசனத்தினுடைய தொடரிலே கடைசியாக சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் தங்களுடைய தொழுகையை பேணிக்கையோடு முழுமையாக தொழுது முடிப்பார்கள், சரியான முறையிலே தொழுது முடிப்பார்கள், தொழுகையை பேணுவார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், அவர்கள்தான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த தொழுகை நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படும்.
ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தொழுதவருக்கு ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தங்களுடைய தொழுகையில் பாராமுகமாக பொடுபோக்காக நின்று தொழுபவர்கள், தொழுகை நேரத்திற்கு சொல்வது கிடையாது. பள்ளிவாசலில் நின்றால் கூட, தொழுகைக்காக நின்றால் கூட எந்த எண்ணத்தோடு நிற்கின்றோம் என்று சொல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்ன? கேடுதான், நாசம்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட தொழுகைதான் நாளை மறுமையின் முதல் விசாரணை. அப்படிப்பட்ட அந்த விசாரணையின் போது தொழுதோம், சரியான முறையிலே தொழுகையை நிறைவேற்றினோம் என்று சொன்னால் வெற்றிக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். இல்லை என்று சொன்னால் அதில் நஷ்டம் அடைந்து விட்டோமையானால், அந்த கேள்விகள் கேட்கப்பட்டு வயது நாட்களிலே 10 வயதிற்கு மேல் 7 வயதிலே தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். 10 வயதாயும் தொழவில்லையானால் நம்முடைய பிள்ளைகளை அடித்து தொழ வைக்க வேண்டும். 4 வயது 5 வயது உள்ள பிள்ளைகளை டியூஷனுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் அடித்து அனுப்பக்கூடிய தாய்மார்கள் என்றாவது தனக்கு அருகாமையிலே படுத்திருக்கக்கூடிய குழந்தை எழுப்பி தொழுகையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களா? அல்லது தொழுகையின் போது எழுப்பி பக்கத்தில் என்று தொழ வைத்திருக்கின்றார்களா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான பதில், இல்லை என்பதுதான் உண்மை. 10 வயது ஆனாலும் குழந்தையை பள்ளிவாசலுக்கு அனுப்புவது கிடையாது, தன்னுடைய அருகாமையில் நிப்பாட்டி தொழ வைப்பது கிடையாது, தொழுகையை கற்றுக் கொடுப்பது கிடையாது. 3 வருடம் தொழுகையை கற்றுக் கொடுங்கள், 7 வயதிலே தொழுகையை சொல்லிக் கொடுங்கள். 3 வருடத்திற்கு மேல் அந்த குழந்தை தொழவில்லை என்று சொன்னால் அடித்து தொழ வையுங்கள் என்று சொல்லி காட்டினார்களே, அப்படிப்பட்ட பாடங்கள் எல்லாம் ஹதீஸ்களில் மட்டும்தான், நம்முடைய நடைமுறையிலே கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலே கிடையாது. நாளை மறுமை நாளிலே நிற்கக்கூடிய நேரத்திலே ஒரு பொறுப்பாளராக, ஒரு தாயாக, தந்தையாக, பொறுப்பிற்குரியவர்களாக நாம் இருக்கின்றோமே, இந்த பொறுப்பை பற்றி நாம் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய நேரத்திலே உன்னுடைய குழந்தைக்கு ஒழுக்கத்தையும் அதவுகளையும் கற்றுக் கொடுத்தாயா, என்னுடைய கடமைகளை கற்றுக் கொடுத்தாயா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே நாம் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை, யா அல்லாஹ் இவர் என்னுடைய தந்தை தான், யா அல்லாஹ் இவர் என்னுடைய தாய் தான், ஆனால் எனக்கு எந்த விதமான ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கவில்லை, தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சற்று யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், சற்று யோசித்து பாருங்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கக்கூடிய இந்த தொழுகையிலே சரியான முறையில் தொழாதவர்களாக, தொழுகை விட்டவர்களாக இருந்தோமையானால் என்ன நிலைமை? தொழுகை விட்டவனுக்கென்றே நரகம், தொழுகை விட்டவனுக்கே நரகம். சக்கர் என்ற ஒரு நரக படுகொலி உள்ளது. அது யாருக்காக? இறை மறுப்பாளர்களுக்கல்ல, நயவஞ்சகர்களுக்கல்ல, முஸ்லிம்களுக்குத்தான். அது மா சலகக்கும் ஃபீ சக்கர் கேட்பார்கள், இந்த சக்கரிலே நீங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கின்றீர்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. வகுன்னா நஊது மஅல் காயிதீன் வகுன்னா நகூது மஅல் காயிதீன் ஹத்தா அதானல் யகீன். வாக்களிக்கப்பட்ட இந்த நாள் வரை, அல்லது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வரக்கூடிய அந்த நாள் வரை நாங்கள் வீணாக சுற்றி கொண்டிருந்தோமே தவிர தொழுகை நிறைவேற்றவில்லை. அதனால் இந்த சக்கரிலே நாங்கள் கிடக்கின்றோம், சக்கர் என்ற இந்த நரக படுகொலையிலே கிடக்கின்றோம் என்று சொல்வார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே முறையாக தொழுகையை நிறைவேற்றுகின்றோமா? சற்று யோசித்து பாருங்கள். பலரும் வாரத்திற்கு ஒரு முறையோ, வருடத்திற்கு ஒரு மாதங்களோ, அல்லது தினமும் 4 வக்துகளோ, 3 வக்துகளோ, 2 வக்துகளோ தொழக்கூடியவர்கள், அந்த தொழுகையிலும் எந்த விதமான உள்ளச்சமும் பயபக்தியும் இல்லாத ஒரு நிலையிலே தொழுகையே இல்லாதவர்களாக இப்படி பல நிலைகளிலும் பல சூழ்நிலையிலும் இருந்து கொண்டிருந்தோமையானால் நம்முடைய நிலை என்ன? நாளை மறுமை நாளில் நாம் சொர்க்கத்திற்குரியவர்களா, சொர்க்கவாதிகளா? நமக்கு ஃபிர்தௌஸ் உண்டா? ஃபிர்தௌஸ் என்ற ஒரு சொர்க்கம் உண்டா? இல்லை. நாம் நாளை நரக படுகொலையில் போய்விடுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படியாக ஒரு நீண்ட பட்டியலை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. யாரை பற்றி தெரியுமா? யார் தெரியுமா நரகவாதிகள் என்று இங்கே சொல்லப்படுகின்றார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொன்னார்களே, அவர்களை பற்றியான ஒரு பட்டியலை சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்திலே யார் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால்
அல்லாஹுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னால் கடைசி புதன்கிழமை சொல்லி காட்டினார்கள். அந்த புதன்கிழமைக்கு பிறகு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருந்தார்கள். 5ஆம் நாள் திங்கட்கிழமை மரணித்து விட்டார்கள். அந்த புதன்கிழமையிலே அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? முஅத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உடல்நிலை முடியாமல் இருந்த நேரத்திலே, சற்று உடல்நிலை தேறியது போல் என்று தெரிந்தவுடனே நேராக சபைக்கு வந்தார்கள், பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், மிம்பரிலே ஏறி மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அப்பொழுது சொன்ன செய்தி என்ன தெரியுமா? உங்களிடத்தில் 2 விட்டு செல்கின்றேன், பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே, கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலி, அல்லாஹுடைய வேதமும் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையும். இன்றைக்கு அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையும் சரி, திருமறை குர்ஆனுடைய உபதேசங்களும் சரி, எத்தனையோ முஸ்லிம்களால், பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களால் புறக்கணிக்கப்படுகின்றது. ஒரு ஊரிலே ஒரு ஜமாத் இருக்கின்றதையானால், ஒரு ஊரிலே இஸ்லாமிய சமுதாயம் இருக்கின்றது என்று சொன்னால், அதிலே சொற்பமானவர்கள் மட்டுமே குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி நடப்பவர்கள். மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாட்களிலே தங்களுடைய வணக்க வழிபாடுகளாக பின்பற்றுவது எதை தெரியுமா? முன்னோர்களும் மூதாதியர்களும் மற்றவர்களும் எதை வழிகாட்டுதலாக காட்டி தந்தார்களோ அது மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு வைத்திருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலை என்ன? இப்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றாமல் தங்களுடைய தலைவர்களை பின்பற்றி அடைந்தார்களேயானால், தங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றி அடைந்தார்களேயானால், இவர்கள் நரகவாசிகள். அந்த நரகத்திலே எப்படி கிடப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌம அந்த நாள் துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார், நரக நெருப்பிலே முகங்கள் அப்படியே புரட்டப்படும். கடுமையான உஷ்ணமான வெயிலிலே ஒரு சற்று சில நமித்துளிகள், சில மணித்துளிகள் நம்முடைய முகத்தை காட்ட முடியுமா? உஷ்ணத்தை தரக்கூடிய விளக்குகளுக்கு முன்னால், லைட்டுகளுக்கு முன்னால் நம்மால் நிற்க முடியவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய முகம் சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய முகம் நாளை மறுமை நாளிலே நரக படுகொலியில் எப்படிப்பட்ட நரகம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் வெகு தூரத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் வெகு தூரத்தில் இருக்கும் பொழுது நரகம் கொதிக்கக்கூடிய சப்தத்தை கேட்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே. கடுமையாக கொதிக்கக்கூடிய நரகம் என்று அல்லாஹ்வால் சொல்லி காட்டப்படுகின்றது, மூட்டப்பட்ட நரகம் என்று சொல்லி காட்டப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த நரகம், அந்த நரக நெருப்பினுடைய உஷ்ணத்தை நம்மால் தாங்க முடியுமா? சாதாரண ஒரு தீக்குச்சி கையிலே பட்டு விட்டதையானால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய உடைகளை அயன் பாக்ஸை வைத்து அயன் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த அயன் பாக்ஸ் நம்முடைய கையிலே பட்டு விட்டதையானால் துடிக்கின்றோம். நெருப்பால் காட்சி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நீரும் பாலும் நம்முடைய கையிலே பட்டு விட்டதையானால் அப்படியே நம்முடைய கைகள் எல்லாம் கொப்பளமாகி விடுகின்றது. நெருப்பினுடைய விளைவுகள் இதெல்லாம். ஆனால் உலகத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய நெருப்புகளை விட 69 மடங்கு கொடுமையான, 69 மடங்கு மூர்க்கத்தனமான அந்த நரக நெருப்பு. அந்த நரக நெருப்பிலே முகங்கள் புரட்டப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார், அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பிலே புரட்டப்படும். புரட்டப்படக்கூடிய நேரத்திலே சொல்லுவார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, யா அல்லாஹ், எங்களுடைய கை சேதமே, நாங்கள் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லூன ஸபீலா. எங்களுடைய இரட்சகா, இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியவர்களுக்கும் கட்டுப்பட்டு விட்டோம். ஃபஅதல்லூன ஸபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். அதனால் இந்த வேதனையை நாங்கள், எங்களுடைய முகங்கள் இந்த நரக நெருப்பிலே போட்டு பொசுக்கப்படுகின்றது என்று புலம்புவார்களே. அப்படி புலம்பிய உடனே அல்லாஹ் விட்டு விடுவானா? ரப்பனா ஆத்தியும் லஅஃபைனி மினல் அஸாப், எங்களை வழிகெடுத்தவர்களுக்கு எங்களுக்கு தருவதை போன்று 2 மடங்கு வேதனை கொடு என்று கேட்பார்கள் என்று சொன்னால் அந்த வேதனையினுடைய கடுமையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எதனால் அந்த வார்த்தை எங்கே? ஆத்தியும் லஅஃபைனி மினல் அஸாப், எங்களுக்கு தரப்படக்கூடிய வேதனையை போன்று 2 மடங்கு தர வேண்டும் என்று அவர்கள் சொல்வதற்கான காரணம்,
அந்த வேதனை சாதாரண வேதனை கிடையாது. முகத்தை அப்படியே நரக நெருப்பிலே போட்டு அல்லாஹ் பொசுக்கக்கூடிய அந்த வேதனை, அதை தாங்க முடியாததின் காரணமாகத்தான், அதை தாங்கிக் கொள்ள முடியாததின் காரணமாகத்தான் அவன் சொல்கின்றான், நானே இந்த அளவிற்கு வேதனையை அனுபவிக்கின்றேனே, ஆனால் என்னை வழிகெடுத்தவன், என்னை நாசமாக்கியவன், அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதரை புறக்கணிக்க சொல்லிக் கொடுத்தவன், பிதஅத்துகளையும் அனாச்சாரங்களையும் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களையும் மார்க்கமாக காட்டி தந்தவன் என்னை விட கடுமையாக வேதனை செய்யப்பட வேண்டும், என்னை விட கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவருடைய ஆசையாக இருக்கும். சற்று யோசித்து பாருங்கள், அல்லாஹுடைய மார்க்கம் குர்ஆனும் ஹதீஸும் தான். இந்த இரண்டு அடிப்படைகளை விட்டுவிட்டு மற்றவைகள் தான் மார்க்கம் என்று யார் சொல்லித் தருகின்றார்களோ அவர்களும் சரி, யார் அதை பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் சரி, இரண்டு பேருக்கும் இரண்டு சாராருக்கும் இரு மடங்கு வேதனை உண்டே தவிர அந்த வேதனையில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இவர்கள் யார்? இந்த நரகவாசிகள் யார்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்படியாக நரகவாசிகள் என்று மறுமையினுடைய விசாரணைக்கு பிறகு நரகத்திற்கு செல்லக்கூடிய நரகவாசிகள் என்று பட்டியலிடப்பட்டதை, ஆனால் அதிலே பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஆதமுடைய மக்களிலே எவ்வளவு பேர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள்? கேள்வி என்ன? ஆதமுடைய மக்களிலே எவ்வளவு பேர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள்? கேட்கப்பட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 1000 நபர்களிலே 999 பேர் நரகத்திற்கு செல்வார்கள். கேட்ட கேள்வி, ஆதமுடைய மக்களில் சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்கப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பதில் என்ன தெரியுமா? 1000 பேர்களிலே 999 பேர் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு 1000த்திற்கும் ஒருவர் தான் சொர்க்கம் செல்கின்றார். அந்த ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. அந்த ஒருவராக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் 999 நபர்களில் ஒருவராக நாம் ஆகிவிட்டோமே, ஆனால் ஈடேற்றம் என்பதை காணவே முடியாது, வெற்றி என்பதை காணவே முடியாது. அந்த நரகத்திலே மரணம் என்பது உண்டா? அந்த நரகத்திற்கு பிறகு வேறு ஒரு வாழ்க்கை உண்டா? இல்லை. மரணமே இல்லாத நரகம், மரணமே மரணிக்கப்பட வைக்கக்கூடிய, மரணமே மரணிக்க செய்யப்பட வைக்கக்கூடிய ஒரு நாள் தான் மறுமை நாள். யாரெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு, யாரெல்லாம் நரகத்திற்குரியவர்களோ அவர்களெல்லாம் நரகத்தில் நிரந்தரமாக்கப்பட்ட பிறகு, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவிலே வைத்து மரணத்தை ஒரு ஆட்டினுடைய உருவத்திலே கொண்டு வந்து அறுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி அறுக்கப்படக்கூடிய நேரத்திலே சொர்க்கத்திற்குரியவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். நமக்கு மரணம் கிடையாது, சந்தோஷமான வாழ்க்கையிலே, திருப்தியான ஒரு வாழ்க்கையிலே எப்பொழுதுமே இருக்கலாம் என்று சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நரகத்தில் கிடப்பவர்களோ, நரகத்தில் நிரந்தரமாக்கப்பட்டவர்களோ கை சேதப்படுவார்கள், அழுவார்கள், புலம்புவார்கள். மரணம் என்று ஒன்று இருந்ததை ஆனால் நாம் மரணித்து தப்பித்து விடலாமே. இந்த உலகத்தில் மரணத்தை நேசிக்காத, மரணத்தை விரும்பாத, மரணம் என்றாலே பயம் வரக்கூடிய ஒரு மனிதன் நாளை மறுமை நாளிலே எதை விரும்புவான் தெரியுமா? எனக்கு மரணம் வேண்டும் என்று விரும்புவான். அந்த அளவிற்கு நரகம் மிகவும் மோசமானது, அந்த அளவிற்கு மிகவும் மோசமான ஒன்று. அந்த நரகத்திலே மனிதன் கட்டப்பட்டு, நெருக்கடியாக கட்டப்பட்டு, நெருக்கடியான இடத்திலே தூக்கி எறியப்படுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஹுதூஹு ஃபகுல்லூஹ், அவனை பிடியுங்கள், கட்டுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லூஹ், கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரகத்தில் தூக்கி எறியுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை. சங்கிலிகளால் 70 முழ சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு, 70 முழ சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு நரகத்திலே போடுங்க. சும்மா அப்படி கையையும் காலையும் ஆட்டிட்டுலாம் இங்க இருக்க முடியாது. சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅம் ஃபஸ்லுகு, 70 முழ சங்கிலிகளால் அப்படியே அவரை சுற்றி கட்டி தூக்கி எறியுங்கள். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம், மகத்தான இந்த நாளை நம்பிக்கை கொள்ளாதின் காரணமாக, மகத்தான அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதின் காரணமாக இவர் இந்த விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வால் பிடிக்கப்பட வேண்டுமா? நரகத்திலே தூக்கி எறியப்பட வேண்டுமா? நெருக்கடியான நரகத்தில் நெருக்கடியான ஒரு நிலையிலே தூக்கி போடப்பட்டால்
என்ன நிலைமை? மரணம் மரணம் மரண ஓலம்தான் அந்த நரகம். மரண ஓலத்தை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லா ததுஉ சுபூரன் வாஹிதா வதுஉ சுபூரன் கஸீரா. ஒரு மரணத்தை, ஒரு அழிவை கேட்காதீர்கள், பல அழிவுகளை கேளுங்கள், ஆனால் உங்களுக்கு அழிவே கிடையாது, நிரந்தர நரகம் என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டதை. ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அன்பிற்குரியவர்களே. அடுத்து மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. நரகத்திற்குரியவர் யார்? அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். எனக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது. அந்த நரகத்திலே பல பெண்களை நான் பார்த்தேன். அவருடைய கையினுடைய விரல்களில் உள்ள நகங்கள் எல்லாம் கூர்மையானதாக, நீட்டமானதாக இருந்தது. அதை வைத்து அவருடைய முகங்களை அவர்கள் கிழித்துக் கொண்டே இருந்தார்கள். எங்கே? நரகத்தில். நீளமான நகங்கள், அந்த நகத்தை வைத்து முகத்தை அப்படியே கிழித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு தண்டனை. நரகத்திலே, அந்த நரக படுகொலியிலே, நரக நெருப்பிலே வெந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உடல்களிலே ரத்தங்கள் பீரிட்டு சென்றதையானால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? ரத்தத்தையும் நெருப்பையும் அருகருகே கொண்டு செல்லுங்கள், அதனுடைய விளைவுகளை நாம் உணரலாம். காயம்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் நல்ல ஒரு இரத்த காயமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இரத்த காயத்தை நெருப்பின் அருகாமையிலே கொண்டு சென்று பாருங்கள், எந்த அளவிற்கு கொடூரமானது என்பதை நாம் உணரலாம். அப்படி இருக்கையிலே அந்த மறுமை நாள் அந்த நரக படுகொலியிலே அப்படியே நகத்தை வைத்து கிழித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், இவர்கள் யார்? உலகத்திலே புறம்பேசி திரிந்தவர்கள். உலகத்திலே புறம்பேசி திரிந்தவர்களுடைய நிலை இது. புறம்பேசுபவர்கள் யார்? இறை மறுப்பாளர்களா? புறம்பேசுவதையே இன்றைக்கு வாழ்க்கையாக ஆக்கி கொண்டு விட்டோம். இதில் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் சளைத்தவர்கள் அல்ல என்ற அளவிற்கு இன்றைக்கு புறம் பேசப்படுகின்றது. அல்லாஹ் எந்த அளவிற்கு கடுமையாக எச்சரித்த ஒரு பாவம். செத்து போன உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை தின்பாயா? வெறுப்பாய். அதே போன்று புறம் பேசுவதை நீ வெறுக்க வேண்டும். உன்னுடைய சகோதரனிடத்தில் இருக்கக்கூடிய குறையை புறமாக பேசுவதை நீ வெறுக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்த ஒன்று. அவருடைய பிணத்தை தின்பதற்கு சமம். தின்பாயா? அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு சொல்கின்றான், வெறுப்பாயே அதே போன்று புறம் பேசுவதை வெறுக்கின்றாயா? புறம் பேசினால் நரகம் என்று சொன்னால், நரக படுகொலியிலே தள்ளப்படுவோம் என்று சொன்னால், சாதாரணமாக 10 நாட்கள் நகத்தை வெட்டாமல் கொஞ்சம் பலமாக சொரிந்து விட்டோமே ஆனால் நம்முடைய கையிலே அந்த நகம் கிழித்து விடுகின்றது, எரிச்சல் ஏற்படுகின்றது. இதே நரக நெருப்பிலே இருந்து கொண்டு நீண்ட நகங்களை கொண்டு அப்படியே முகங்களை எல்லாம் சிராய்த்து பீத்துக் கொண்டிருந்தால் எந்த அளவிற்கு வேதனை இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால்தான், எவைகளெல்லாம் தீமைகள், பாவங்கள், எச்சரிக்கைப்பட வேண்டியவைகள் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்களோ அதிலிருந்து மீண்டு கொண்டால்தான் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருந்தாலும் அந்த மறுமையில் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் நரகத்திற்கு சென்று விடுவோம். இது எல்லாவற்றையும் விட, இவைகள் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவால் மன்னிக்கவே படாத ஒரு பாவம் என்ன தெரியுமா? இன்றைய இஸ்லாமிய மக்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பாவத்தால் தொழுகை அழிந்து விடுகின்றது, நோன்பு அழிந்து விடுகின்றது, ஜக்காத் அழிந்து விடுகின்றது, ஹஜ் அழிந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட பாவம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய ஷிர்க் என்ற மாபாதக பாவம். வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார் அவருடைய நிலை என்ன? பல இடங்களிலே திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, ஃபக்கத் ضل ضلالا بعيدا, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றாரோ அவர் பாரதூரமான வழிகேட்டிலே இருக்கின்றார். அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர் மாபெரும் இட்டுக்கட்டை புரிந்து விட்டார். அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றான், லயன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்ட செய்தி, நபியே, இணை வைத்தீர்களேயானால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும், ஒரு அமல் கூட மிஞ்சாது. தொழுகின்றோம்,
நோன்பு வைக்கின்றோம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தொழுதவுடன் அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்கள். அப்படி அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் நிரந்தர நரகம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார் அவருடைய பாவத்தை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். மன்னிப்பு என்பதே அவருக்கு கிடையாது. வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவர் செல்லுமிடம் நரகம்தான். வபிஸல் மஸீர், அது கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்படுகின்றதே. அப்படிப்பட்ட கெட்ட தங்குமிடத்திற்கு என் அருமை இஸ்லாமிய சமுதாயமே, சொல்லக்கூடியவர்களே, நோன்பு வைப்பவர்களே, ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றக்கூடியவர்களே, நாம் செல்ல வேண்டுமா? சற்று யோசித்து பாருங்கள். இணை வைப்பு என்ற இந்த மாபாதக செயலால் நாம் சொர்க்கம் நமக்கு ஹராமாக்கப்பட்ட நிலையிலே நம்முடைய பாவங்கள், இந்த இணை வைப்பு பாவங்கள் மன்னிக்கப்படாமலே நரகத்திற்கு செல்ல வேண்டுமா? சற்று யோசித்து பாருங்கள். இணை வைப்பு இல்லை என்று சொன்னால் மற்ற பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னித்து சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டு விடுவான். ஆனால் இந்த இணை வைப்பு மட்டும், இந்த ஷிர்க் மட்டும் இருந்துச்சுன்னா மன்னிப்பு என்பதை எதிர்பார்க்கவே முடியாது என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆகவே என் அருமை சமுதாயமே, முஸ்லிம்களே, அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நாம் முஸ்லிமாக இருக்கின்றோம், வாழும்போது முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமையான அம்சம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? எல்லா விதமான ஆட்சி அதிகாரங்களும் எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைத்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது எதுவுமே எனக்கு பெருசில்லை, என்ன வேணும் தெரியுமா? தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்து வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு சேர்த்துவை என்று சொன்னானே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரார்த்தனையாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களாக இல்லாமல் முஷ்ரிக்குகளாகவும் பிதஅத்வாதிகளாகவும் மார்க்கத்துடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்களாகவும் இருந்தோமையானால் ஈடேற்றம் என்பதை எதிர்பார்க்க முடியாது. நரகத்தில் விழுந்து விடுவோம். எந்த நரகப் படுகொலையை அல்லாஹு தஆலா எச்சரித்து சொல்லி காட்டுகின்றானோ அந்த நரகப் படுகொலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.